பேசிக்கிட்டு இருக்குது ஒரு கதை சொல்லட்டுமா சார் பாட்காஸ்ட் அண்ட் பேசிக்கிட்டு இருக்குது நான் அவங்க ஆண்டோ. இன்றைக்கி நம்ம சேனலில் பேச போகிற விஷயம் வந்து ஒரு சீரியஸான கண்டென்ட். இந்த மாதிரி ஒரு கண்டென்ட்டை வந்து வருஷம் ஸ்டார்டிங்லேயே எடுத்து பண்ணுவேன் அப்படின்லாம் நான் நினச்சி பார்க்கல. பட் ஸ்டில் எனக்கு இஷ்டமே இல்லை அப்படின்னாலும் ஒரு கண்டென்ட் க்ரியேட்டராக இதை பற்றி பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி சில இன்சிடென்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்த உடனே எனக்கும் 2-3 பேர்கிட்ட இதை ஷேர் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி தோணிருக்கு. இந்த பாட்காஸ்ட்டை தொடர்ந்து கேட்குறவங்க கிட்ட வந்து நான் நிறைய விஷயம் பர்சனலாக ஷேர் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதுனால இதையும் ஷேர் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு இங்கே கிளம்பி வந்திருக்கேன். ஓகே, சென்சிட்டிவான இஷ்யூ அப்படின்னு சொன்ன உடனே நிறைய பேர் கெஸ் பண்ணிருப்பீங்க. மேபி என்ன கான்டெக்ஸ்ட் அப்படின்னு தெரியாமல் இந்த வீடியோவை தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ரீசெண்டாக திருத்தணியில் வந்து ஒரு லோக்கல் ட்ரெயினில் ஒரு நார்த் இந்தியனை சேர்ந்த ஆள், ஒடிசாவில் சேர்ந்த ஒரு ஆளை வந்து நம்ம ஊரில் இருக்க 4 மைனர் பசங்க அசால்ட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயம் வந்து ரீசெண்டாக நான் பார்த்தேன். அதை பார்த்த உடனே நான் ஃபஸ்ட்டு என்ன ஃபீல் பண்ணேன் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். எனக்கு அதை பார்த்த உடனே பயமாக இருந்துச்சு. இப்போது உங்களுக்கு ஒரு சினாரியோ சொல்கிறேன். இப்போது இது வந்து டாப்பிக்கை விட்டு கொஞ்சம் வெளியே போகிற மாதிரி தான் இருக்கும். பட் ஸ்டில் நான் என்ன ஃபீல் பண்ணுறேன் அப்படிங்கிற விஷயத்த வந்து உங்கள்கிட்ட எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணுன்னா எனக்கு இப்படி தான் சொல்ல வரும். அதனால் யாரும் தப்பாக நினச்சிக்க வேணாம். இப்போது ஒரு சீரியல் கில்லர் இருக்கான், ஒரு சைக்கோ கில்லர் இருக்கான். இவங்க 2 பேரில் உங்களுக்கு யாரை பார்த்தா ரொம்ப பயமாக இருக்கும் அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட் ஆஃப் த பேர் வந்து சைக்கோ கில்லர்ஸை சொல்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. காரணம் என்னென்னா, ஒரு சீரியல் கில்லர் எடுத்துக்கிட்டோன்னா அவன் செலக்ட் பண்ணி கொள்கிற ஆளுங்களுக்கு அவனுக்குன்னு ஒரு காரணம் இருக்கும். அதை வச்சு நம்ம யோசிக்கிறப்போ நம்ம அவனுடைய அடுத்த விக்டிமாக ஆக மாட்டோம். ஏன்னா நம்ம எந்த வம்பு தும்புக்கும் போகாத ஒரு ஆள் அப்படிங்கிற ஒரு சின்ன ரிலீஃப் கேட்குற சில பேருக்கு வந்து இருக்கும். ஆனால் இதுவே சைக்கோ கில்லராக இருந்தான்னு வச்சுக்கோங்களேன், அவனுக்கு கொல்றதுக்கு எந்த ரீசனுமே இல்லை. ஒருவேளை நாளைக்கு நம்ம அவனுடைய விக்டிம் ஆகிட்டா என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு பயம் வந்து எல்லாருக்கும் இருக்கும்ல. அந்த மாதிரி பயம்தான் இதுவும். என்னென்னா, அவன் வந்து ஒரு கெத்துக்காக, அவனுடைய ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக சம்மந்தமே இல்லாமல் அந்த ட்ரெயினில் ட்ராவல் பண்ண ஒரு ஆளை வந்து அவர் மேலே ஒரு அட்வான்டேஜ் எடுத்து இவங்க 4 பேரும் இப்படி ஒரு விஷயம் பண்ணியிருக்குதுங்கிறது நாளைக்கு நம்ம வேறு ஏதாவது ஒரு பப்ளிக் பிளேஸில் தனியாக போனாலும் இப்படி நடந்துருமோ அப்படிங்கிற பயம் எல்லாருக்கும் இருக்கும். எனக்கும் அதை பார்த்த உடனே நான் அப்படி தான் ஃபீல் பண்ணேன். சரி, இதுக்கு பின்னாடி என்னென்ன ரீசன்ஸ்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறப்போ எனக்கு வந்து ஃபஸ்ட்டு எதை பற்றி பேசணும்னு தோணுது அப்படின்னா, இந்த வயலன்ஸுங்கிறதே வந்து இப்போது இருக்கிற சினிமாவை பார்த்து அது மூலமாக யங்ஸ்டர்ஸ் வந்து நிறைய பேர் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சில கண்டென்ட் கிரியேட்டர்ஸ்னு கூட சொல்ல முடியாது, சில மூவி டைரக்டர்ஸுமே வந்து டைரெக்டாக மென்ஷன் பண்ணி சோஷியல் மீடியாவில் வந்து நிறைய பேர் இப்படி ஒரு ஒப்பீனியனை எடுத்து வைக்கிறாங்க. இதை பார்க்குறப்போ அதுவும் ஒன் ஆஃப் தி ரீசன் தான். ஆனால் அது மட்டுமே ஒரு ரீசன்னு சொல்ல முடியாது. மோரோவர் அந்த டைரக்டர்ஸுமே வந்து நம்ம குறை சொல்ல முடியாது. ஏன்னா பார்க்குற ஆடியன்ஸ் தான் வந்து சரியாக நம்ம டிசிஷன் எடுத்துக்கணும், எது கரெக்டு எது தப்புன்னு. இப்போ நம்ம அந்த மாதிரி டைரக்டர்ஸுமே போயிட்டு கேட்குறப்போ அவங்கெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்கள் ரியல் லைஃப்பில் இருக்கிற சில விஷயங்களெல்லாம் வந்து பார்த்து இன்ஸ்பயர் ஆகி தான் எங்கள் படத்தில் யூஸ் பண்ணுறோம், இதிலலாம் இல்லாத வைலன்ஸாக நாங்கள் எங்கள் படத்தில் நாங்களே யோசித்து வச்சுருக்கோங்கிற மாதிரி நம்மக்கிட்ட கேட்பாங்க. இது கிட்டத்தட்ட இந்த யூனோ ரிவர்ஸ் கார்டு மாதிரி தான். நம்ம அவங்களுக்கு கேட்போம், அவங்க நம்மளுக்கு கேட்பாங்க. இப்படியே மாறி மாறி ஒருத்தர் மேலே பழி போட்டு போக வேண்டிதான். ஆனால் சில பேர் இருக்காங்க, அவங்களுடைய கண்டென்ட்டே வந்து ப்ரியாரிட்டைஸாக அந்த வைலன்ஸை வந்து க்ளோரிஃபை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஏமோட தான் அந்த ஃபுல் கண்டென்ட்டே வந்து அவங்க ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் மேலே வேணும்னா நம்ம ஃபுல்லாக அந்த ப்ளேமை வந்து போடலாம். இப்போது எக்ஸாம்பிளுக்கு இப்போது இந்த இன்சிடெண்ட்டில் சம்மந்தப்பட்ட அந்த 4 பசங்களே கூட எடுத்துப்போம். அவன் வந்து எதுக்கு அதை பண்ணான் அப்படின்னா, ரீல்ஸில் வந்து அந்த கண்டென்ட் எடுத்து போடணும், அதுக்கு கீழே வந்து வர கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தா அவனுக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட் மாதிரி இருக்குங்கிறத ஃபீல் பண்ணதுனால தான். இப்போ அந்த மாதிரி எத்தனை கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் வந்து வெளியே இருப்பாங்க. இவங்க எல்லோரும் மேக்ஸிமம் வந்து அவங்கள பார்த்து ஃபாலோ பண்ணி அதுலேருந்து தான் இந்த வைலன்ஸ் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிருக்குது. அந்த மாதிரி கண்டென்ட் கிரியேட்டர்ஸை வந்து ஃபுல்லாக ப்ளேம் பண்ணுறதுல எந்த தப்புமே இல்லை. ஏன்னா அவங்க பண்ணுறது முழுக்க முழுக்க ஒரு தப்பான விஷயந்தான்.
ரெண்டாவதாக சொல்கிற ரீசன் வந்து அந்த பசங்களுக்கு வந்து சரியான கைடன்ஸ் கிடையாது. அதாவது இந்த மாதிரி தப்பு பண்ணால் அவங்க மேலே சிவியராக ஆக்ஷன் எடுப்பாங்க அப்படிங்கிற பயம் இல்லை அவங்களுக்கு. ப்ளஸ் அந்த மாதிரி ஆக்ஷன்ஸ்லாம் வந்து எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சில பேர் ரொம்ப ஸ்ட்ராங்காக அந்த ஒப்பீனியனை வந்து எடுத்து வைக்கிறாங்க. அதெல்லாம் வந்து பார்க்குறப்போ நமக்கு ரொம்ப கரெக்டு அப்படிங்கிற மாதிரி தான் தோணும் எமோஷ்னலாக யோசிச்சா. பட் லாஜிக்காக யோசிச்சா அது வந்து கரெக்டு, ஃபுல் கரெக்ட் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா வன்முறைக்கு வன்முறை தீர்வாகாது அப்படின்னு நம்ம சொல்கிறப்போ, அந்த மாதிரி இவங்க ஒரு தப்பு பண்ணிட்டான், அதுக்கு வந்து இவங்க மேலே அப்படி ஒரு சிவியரான ஆக்ஷன் தான் எடுக்கணுங்கிறது சரியான விஷயமானு கேட்டால், நானுமே எமோஷ்னலாக எஸ் தே டிசர்வ் ஃபார் தட் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். பட் லீகலாக யோசிச்சா அப்படி நம்ம எடுத்தவங்க ஒருத்தவங்க ஒரு விஷயத்தை எடுத்து பண்ண முடியாது இல்லையா. இப்போது நமக்கு ப்ரீவியஸ் ஜென்ரேஷனில் இருக்கிற ஆளுங்கள்லாம் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்கள்லாம் வந்து சின்ன பசங்களாக இருக்கிறப்போ எங்களுக்கு வந்து பனிஷ்மெண்ட்ஸ் நிறைய இருந்தது. அதாவது எங்கள் அம்மா அப்பாலாம் எங்களோட டீச்சர்ஸ்கிட்ட என்ன சொல்லுவாங்கன்னா, அதாவது 2 கண்ணை மட்டும் விட்டுருங்க, மீதி இந்த தோலை ஃபுல்லாக உரிச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி மொத்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸுமே வந்து அந்த டீச்சரை வந்து எடுக்க சொல்லிடுவாங்க. அவங்க வந்து ஸ்ட்ரிக்டாக என்னென்னலாம் ஃபாலோ பண்ண சொல்கிறோமோ அப்படி பண்ணதுனால தான் நாங்கள் வந்து இன்றைக்கி இந்த நிலமையில் இருக்கோம், ஒழுங்காக வளர்ந்துருக்கோம். அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து இந்த பசங்க மேலே நடக்கிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு, இப்போது எது ஃபுல்லாக கரெக்டு எது தப்புங்கிற டிசிஷனை வந்து இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் என்னால் எடுக்கவே முடியல. ரீசன் என்னென்னா, இப்போ இவங்க இந்த மாதிரி அந்த வைலன்ஸுங்கிற பார்த்து நோக்கி போகக்கூடாது அப்படின்னா, ஸ்ட்ரிக்டாக இருக்கிற விஷயத்த வந்து இந்த டீச்சர்ஸும் பேரண்ட்ஸும் வந்து எடுத்தே தான் ஆகணும். அப்படி அவங்க எல்லாருமே வந்து இந்த பசங்க மேலே ஒரு ப்ரெஷர் போட ஆரம்பித்து அதனாலேயும் ஏதாவது ஒரு இஷ்யூ நடந்தாலும் நம்ம அதை எடுத்து பேச ஆரம்பிப்போம். இப்போ இதில் எது சரி எது தப்புன்னு இந்த விஷயத்தை வச்சு நம்ம யோசிக்க ஆரம்பித்தோன்னா, என்னால் எது ஒரு கரெக்டான சொல்யூஷன்னு கன்க்ளூட் பண்ணவே முடியல. மேபி இதை கேட்டுக்கிட்டு இருக்கவங்களுக்கு இந்த விஷயத்த கேட்ட உடனே இப்போ பர்டிகுலராக ஒரு நிமிஷத்துக்கு ஒரு சினாரியோ சொல்லியிருந்தேன் இல்லையா, அது சம்மந்தமாக நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்த வந்து யோசிக்கிறீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை வந்து கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. ஓகே, இப்போது இந்த மாதிரி இன்சிடெண்ட்ஸ்க்கு வந்து நம்ம சொல்யூஷன் தேடணும் அப்படின்னா, இப்படி இஷ்யூஸ் நடக்கிறத வந்து நம்ம நாட்டில் ஃபுல் அண்ட் ஃபுல் தவிர்க்க முடியுமா அப்படின்னு கேட்டால் அது ரொம்ப கஷ்டம். ஆனால் அது குறைக்கிறதுக்கான வேலையை வந்து கண்டிப்பாக நம்மளால் பார்க்க முடியும். அதுக்கு வந்து நிறைய ஸ்டெப்ஸ் வந்து நம்ம தான் முன்னாடி எடுத்து வைக்க வேண்டியதாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ட்ரக்ஸ் அண்டு வெப்பன்ஸ் எல்லாம் வந்து பிலோ 18 இருக்கிற பர்சன்ஸ் கிட்ட ரொம்ப ஆக்சசபிளாக கிடைக்கிற மாதிரியான விஷயங்களை வந்து அவாய்ட் பண்ணணும். ரெண்டாவது, யங்ஸ்டர்ஸ் வந்து இப்போது அவங்களே வந்து பிஸியாக வச்சுக்கிறதுக்கு நம்ம நிறைய விஷயத்தில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது இருக்குது. அதுக்கு வந்து நம்ம பிடிச்ச சில விஷயங்களை வந்து பண்ணலாம். அதுக்கு வந்து பேரண்ட்ஸும் சொசைட்டியும் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டையும் ஒரு யங்ஸ்டரையும் நம்ம எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறோமோ அப்போ தான் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் வந்து குறைஞ்சிக்கிட்டு வரும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போது இந்த இன்சிடெண்ட்டில் வந்து ஒரு பையன் வந்து வந்திருக்கான் அப்படின்னு யோசித்தோன்னா, அதாவது அதில் சம்மந்தப்பட்ட அந்த 4 பேரை சொல்கிறேன். இப்போ அவங்கள எடுத்துக்கிட்டோம், அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அவன் பண்ணது கரெக்டுங்கிற மாதிரி தான் அவனுக்கு தோணுது. ரீசன் என்னென்னா, அவனை 4 பேர் என்கரேஜ் பண்ணுறாங்க அப்படின்னு. இப்போது அந்த பசங்க எல்லாருமே வந்து ஒரு சரியான விஷயத்த வந்து பண்ண வச்சு அதுக்கு நம்ம எல்லாருமே வந்து அவனை சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னா இன்றைக்கி அவங்க வேறு மாதிரி வந்திருப்பாங்கன்ற ஒரு தாட் தான். இப்போது ஸ்டடீஸுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட், அது பேசிக்காக எல்லாருக்குமே தேவை. ஆனால் ஒரு சிலருக்கு அது நல்லா வருது, இன்னும் ஒரு சில பேருக்கு வந்து அது செட் ஆகலை. அப்படிங்கிறப்போ இந்த படிப்பு கொஞ்சம் சுமாராக வர ஆளுங்களை வந்து நம்ம டீக்ரேட் பண்ணாமல் அவனுக்கு என்ன ஸ்பெஷல் டேலண்ட் இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். அவங்க வந்து நிறைய விஷயத்தில் அவங்கள பார்ட்டிசிபேட் பண்ண வைக்கணும். லைக் ஸ்போர்ட்ஸ்ன்னு எடுத்துக்கலாம், இல்லை எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்ன்னு எடுத்துக்கலாம், இல்லை புதுசாக அவனுக்குன்னே வந்து புதுசாக சில விஷயங்கள்லாம் வந்து சில டேலண்ட்ஸ் இருக்கும், அதை வந்து நம்ம டெவலப் பண்ணலாம். மூணாவது, இப்போதைக்கு இந்த மாதிரி சில சொசைட்டிக்கு தீங்கு விளைவிக்கிற மாதிரியான ஆக்டிவிட்டீஸில் சம்மந்தப்படுற சில ஆளுங்க மேலே கொஞ்சம் ஸ்ட்ரிக்டான நடவடிக்கை எடுத்து அதில் அவங்களுக்கு கொடுக்குற பனிஷ்மெண்ட் மூலமாக இதை பண்ணால் இப்படி நடக்கும் அப்படிங்கிற பயத்தை வந்து காட்டிட்டோன்னா இதுக்கப்புறம் நிறைய பேர் அந்த பாத்தை நோக்கி போக மாட்டாங்க, எல்லாருமே ஒரு நல்ல வழியில் போவாங்கன்ற விஷயம் கூட ஒரு பெஸ்ட்டு சொல்யூஷன் தான். ஓகே, ஆல்மோஸ்ட் எனக்கு தோணுன தாட்ஸ் எல்லாத்தையுமே வந்து நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன்.
நான் சொன்னதில் வந்து இது கரெக்டு, நீங்கள் சொன்ன மாதிரி இப்படி பண்ணால் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கனாவோ, இல்லை இந்த விஷயத்த வந்து நான் ரொம்ப தப்பாக சொல்லிட்டேன், அது அப்படி இல்லைன்னு நினச்சிங்கனாவோ அதை வந்து கமெண்ட்டில் ஷேர் பண்ணலாம், நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்குவோம். அண்ட் இந்த இன்சிடெண்ட்டுன்னு மட்டும் இல்லாமல் இது சம்மந்தமாக நீங்கள் பார்த்த வேறு ஏதாவது ஒரு இன்சிடெண்ட் உங்களை பாதித்தது, இல்லை நீங்கள் இதை பார்த்த உடனே என்ன ஃபீல் பண்ணுறீங்க அப்படிங்கிற விஷயத்தையும் கூட கமெண்ட்டில் சொல்லிட்டு போனால் நான் வந்து பார்க்குறேன். அவ்வளோதான், இன்னையோட கண்டென்ட் வந்து முடிஞ்சுது. உங்கள் எல்லாரையும் நான் அப்புறமா வந்து மீட் பண்ணுறேன். பை.